அவர் இறக்க போகிறவருக்கும் நம்ம இறந்துட போகிறோம்னு தெரியும். அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவர் இறந்துடுவாருன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் மகாபாரதம் படிப்பாங்க, அவர்கிட்ட போய் ராமாயணம் படிப்பாங்க. இது ஏன் படித்தாங்க? இந்த ராமாயணம் படித்தா அவர் உயிர் பெற்று வந்துடுவாரா, மகாபாரதம் படித்தா உயிர் பெற்று வந்துடுவாரான்னா இல்லை. அவருடைய நினைவுகள்லாம் மாறி மரண காலத்தில் இறைவன் நினைவு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பாட வச்சாங்க. இப்போது இந்த தற்கொலை முயற்சின்றதே அவன் துன்பத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான். எந்தெந்த இதில் பணம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த உடனே அதே தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த நினைவு தான் பிறப்பு, அந்த பிறப்பு தான் செயல் தான் துன்பத்துக்கு அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவன் எந்த நினைவில் ஒரு காதல் விஷயத்தில் அவன் மரணம் அடைகிறான்னா அவன் பிறந்த உடனே திருப்பி அதுலேயே செய்வான். ஒரு திருட்டு விஷயத்தில் மரணம் அடைகிறான்னா அவன் மரணம் அடைஞ்சோடனே பிறந்த உடனே ஸ்கூல் பசங்க 4 பேர் படிக்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவன் பேனா திருடுவான். ஏன்னா இந்த இளமையில் யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு இயற்கையாகவே அது வந்துடுச்சு. அதுக்கு அடிப்படை அவனுடைய மரண காலத்தில் இருந்த நினைவு தானே தவிர துன்பம் விலகவே விலகாது, மேலும் மேலும் துன்பமே வரும். மரணம்ன்றது நீயா மரணிக்கக்கூடாது, அது தவறான செயல். அது இறைவன் உனக்குன்னு சில செயல்களை இந்த உலகத்தில் செய்யறதுக்காக கொடுத்துக்கிறான். அந்த செயல்களை செய்து இயற்கையான மரணம் அடைஞ்சால் அந்த மரணத்தில் துன்பமே கிடையாது. செயற்கையான முறையில் நீ மரணம் அடையும் போது மறுபடியும் 10 முறை பிறந்தாலும் துன்பத்துக்கு தான் நீ ஆளாகுவ. அதனால் இதெல்லாம் விட்டு விலகிட்டு நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அமைதியோடு வாழணும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க, மன அமைதியோடு வாழ்வீங்க. இந்த தற்கொலை முயற்சியால் ஒரு பயனும், உன்னை பெற்றவங்களுக்கும் பயன் இல்லை, உனக்கும் பயன் இல்லை. நீ பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தோடு வாழணும்னா நீ அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தீன்னா நல்லா இருக்கலாம். அது மரணம் வரும்போது வரட்டும், இயற்கையாக வரட்டும், நீயா அதை தேடி போகாத. அதுதான் என்னுடைய அறிவுரை. விரக்தியில் மனநோயில் வாடுவோருக்கு எது நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும்? யார் ஒருத்தருக்கும் விரக்தி அடையும் போது தான் இறைவனை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஞானத்தை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஒரு குருவை தேடுறான். விரக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஞானத்துக்கு வரமாட்டான், அவன் வாழற வாழ்க்கையை சொகுசுன்னு வாழ்வான். ஆனால் அந்த விரக்தின்றது தான் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, வச்சுக்கினா அது மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும். அந்த விரக்தி ஏதாவது ஒரு பொருள் மேலே பயன்படுத்தணும். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பருக்கு, ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அது அடுத்தவர்கிட்ட சொல்லலைன்னா மனம் அழுத்தமாகி நோயாகவே மாறிடும். அப்போது அவர் என்ன பண்ணணும், அவருடைய நண்பர்கிட்ட அப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, இப்படிப்பட்ட துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனத்தில் இருந்த அந்த துன்பம் வெளியேறும், ஃப்ரீயாக இருப்பார். எதையுமே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வாழ்ந்தால் அது பயன் கிடாது. ஆனால் அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே இதை சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சு வாழும்போது இதில் வர்றது தான் ஹார்ட் அட்டாக்கு, மார்வலி, இதெல்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளாவீங்க. அதனால் மற்றவங்கக்கிட்ட பரிமாறிக்குங்க. உன்னுடைய எல்லாருக்கிட்டும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, சொல்ல முடிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பரிமாறி மனசை தூய்மையாக வச்சுக்குங்க, லேசாக வச்சுக்குங்க. அதுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை போட்டு அழுத்தி மனம் வெயிட் ஆகும்போது அது மரணத்துக்கு வழிவகுத்துரும். அதனால் அதெல்லாம் விட்டு விலகி இறைவனோடு கலந்து வாழுங்க, இறைவனை வழிபடுங்க, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அஞ்ஞானிக்கு நெட்லியாக சொல்லிக்கிறேன்னப்பா, நான் ஆன்மீகத்தை பேசினுக்கிறேன், நானே கோயில் கட்டி வச்சுக்கிறேன். இது எதுக்கு? நான் என்றைக்குமே அது சாமின்னு நான் கும்பிட்டதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டாங்க போன வாரம். அந்த வீடியோவில் கூட சொல்லி, இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் படத்தை வச்சு கும்பிட்றாங்க, படத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு அவங்க நினைப்பு, என் நினைப்பு எனக்குள்ளே இருக்கிறாருன்னு, அதனால் அதை கும்பிட்றது இல்லைன்னு சொன்னேன். அவங்க கும்பிட்றதை நான் தப்புன்னு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது இல்லையா? அதனால் யார் எதை விரும்புகிறானோ அதை செய்யணுமே தவிர நீ அதை போகக்கூடாது இது வான்னு சொன்னால் அது அராஜகம் ஆகிடும். அதனால் நான் யாரையும் சொல்கிறது, இந்த கோவில் கட்டிக்கிறது இந்த ஊருக்கோசம். இங்கே வந்து சாமி கும்பிடுவான். இப்போ நீங்கள் எல்லாம் வெள்ளை வேஷ்டி கட்டி நாங்கள் நின்றுப்பீங்க. இங்கே கும்பிட்டவன் யோசிப்பான், இது என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம யோசிப்பான். அப்போ ஒரு படி தாண்டி அதுக்கு வருவான். அதுக்காக இது ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு, உலகத்தில் எங்கேயுமே ஆசிரமத்தில் கோயில் இருக்க, கோயிலில் ஆசிரமம் இருக்காது இங்கேயே தவிர. ரெண்டும் நான் உணர்ந்ததால் கட்டி வச்சுக்கிறேன். சொல்லு.
நம்ம வந்து நைட்ல தூங்குறப்ப கனவு வருது இல்லையா, அதுக்கு அந்த கனவுகளுக்கு வந்து பலன் இருக்குதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது உண்மையா பொய்யா? நீ கண்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும் நீ கண்ட கனவு உண்மையாச்சா பொய்யாச்சான்னு எனக்கு தெரியாது. நீ கண்டு பார்த்துட்டு நான் கண்ட கனவு உண்மையாகி போச்சுங்க, நான் கண்ட கனவு பொய்யாகி போச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் கண்ட கனவு பொய்யா தான் இருக்கு. அப்போ கனவுன்றதே பொய் தான். கனவுன்றதே ஒரு கற்பனை தான். சரி, தூங்குற தூக்கத்தில் நீ எங்கே இருந்த? தூக்கத்துல படுத்துட்டு என்னவா இருந்த? தியான நிலையில தான் இருக்கும். ஏம்மா என்னவாப்பா இருந்த தூக்கத்தில்? சொல்லு. இது மாதிரி நிறைய குழப்பவாதிங்க இருக்கிறாங்க. தூக்கத்தில் புலன்கள் இல்லை. புலன்கள் இல்லாதால உன்னுடைய செயல்கள் இல்லை, மனம் மட்டும் இருக்குது. தூக்கத்தில் புலன்களும் செயல்கள் மனமும் போயிடும் வெளியே. மனமும் வெளியே போச்சுன்னா இவங்க காலையில் மோளம் அடிப்பாங்க போனோன்னிட்டு. அந்த மனம் இருக்கிறதால மனுஷன் எழுப்பிடுறாங்க. அப்போது மனத்தோடு இருக்கிற உலக செயல்கள் இல்லை. செயல்கள் இல்லாதால நீ கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, மூக்கில் மோர்ந்தது கனவா கற்பனையில் வந்து நிற்குது. அது நிஜம் கிடையாது. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. உயிர்ன்றது காற்று, ஆன்மான்றது ஒளி. ஆன்மா இல்லைன்னா உயிர் இருக்காது. ஆன்மா இருக்கிறதால தான் உயிர் இருக்குது. ஆன்மாவினுடைய இயக்கத்தில் தான் உயிர். ஆன்மா இல்லைன்னா உயிர் இருக்காது. மந்திரம் சொல்லி இறைவனும் அதே வந்து கந்தமுண்டு கவலையிலே குவனுண்டு குரலிலே வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயமில்லை அனுதினமும் சொல்லி வரணும். அதோட விளக்கம் எனக்கு தெரியாது. உன் உயிர் தான் உன் உயிர் தான். இது சொன்ன அத்தனையும் உன் உயிர் தான். உயிர்னு ஒன்று இல்லைன்னா நீ இன்னும் ஒன்று இருக்க மாட்டேன். அப்போது கந்தன் இருக்கும்போது பயம் இல்லைன்னா கந்தன்னா உன் உயிர். அதனால தான் முருகனுக்கு மயில் வாகனம், சேவல் இத்தனையும் வச்சுக்குது. அதனால தான் சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதொரு சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனேன்னார். இதெல்லாம் என்ன சொன்னார்? என்னத்துக்குப்பா மயில் வச்சுங்கிற உன் கூட என் சேவல் வச்சுக்கிற, உன் கூட என் பாம்பு வச்சுன்னுக்கிற, உன் கூட என்னத்துக்கு வேல் வச்சுக்கிறேன்னா எல்லாம் முருகனுடையது. நீ கத்துறது சேவல், மூச்சு நீல கலர் மயில், வேலுன்றது உயரமான மூச்சு. இது எல்லாம் முருகனுடைய அருளால் அத்தனை பொருளும் சேர்ந்ததான் முருகன். அத்தனையும் முருகனே நீ தான், வெளியே ஒரு முருகனே இல்லை. அதெல்லாம் ஊஷ்டம். ஏன் இப்போ மூணே நான் இன்றைக்கி இருமுடி கட்டிக்கின்னு நாளைக்கு போய் சபரிமலை ஏறுறான். இது மனுஷனுடைய மனத்தை பொறுத்துக்குது. இது நம்ம முடிவு பண்ணுறது. இதில் எந்த வேதமும் சொல்லலை. இது மனுஷன் 48 நாள் இருக்கிறான், 30 நாள் இருக்கிறான், ஒரே நாள்லேயே போகிறான். காலையில் இருமுடி கட்டின்னு சாயந்தரம் சபரிமலைக்கு போயிடுறேன். நான் இப்போ சபரிமலையில் கேட்டை போட்டு தள்ளி போடுறான் வெளியே இல்லை. இதெல்லாம் மனுஷனுடைய மனம் முடிவு பண்ணிக்குது, அவன் சூழ்நிலை முடிவு பண்ணுறது. 48 நாள் போடுறதுக்கு முன்னே துட்டு கிடைக்காது, இல்லை 48 நாள் பொறுத்து தான் துட்டு கிடைக்கும். அதனால் மாலையானா போட்டுன்னு செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சிங்கன்னா அதுவும் வந்து நான் போகலான்ட்டு 48 நாள் இருப்பான். நான் இன்றைக்கே காலையிலே துட்டு கிடச்சிருக்கான், அப்போ துட்டு கிடச்சி செலவு பண்ணி போடுவோம்னு இன்றைக்கே கிளம்பிடுவான். இது அவன் மன சம்பந்தப்பட்டதை தவிர இது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. சொல்லுங்க. நீ ஒரு நாளில் மாலை போட்டு போனாலும் கடவுள் வான்னு தான் சொல்ல போகிறாரு, 50 நாள் போட்டு போனாலும் வான்னு தான் சொல்ல போகிறாரு. அவர் வானான்னு எப்போ சொல்ல போகிறாரு? சொல்லுவாரா? சொல்லியிருந்தா இவன் போவானா? அதனால் இதெல்லாம் மனுஷனுடைய மனம் சம்பந்தப்பட்டது. சரி, அங்கே போய் சரி நியாயமான விஷயந்தான் இது. எனக்கு கூட ரொம்ப நாளாக இந்த எண்ணம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிக்கிறீங்க, எந்த இடத்துக்கு போனால் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகிடும்னு சொல்லிவிடுவேன். நானும் அந்த இடத்துக்கு போய் வந்துடுறேன். ஏன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் நான். இல்லை, இது யாரோ சொன்னாங்க, அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் போனவங்ககிட்ட போயிருந்தேன்னா என்ன கேட்டிங்கன்னா நியாயங்குது. மக்கள் மதியில், அந்த மக்கள் மதியில் நீங்கள் இருந்துக்கிறீங்க, நீங்கள் அவங்கள கேட்கணும். எந்த கோயிலுக்கு போனாங்க நான் வசதி ஆகிடும்னு கேட்டுருந்தேன், அவன் பதில் சொல்லிட்டுருப்பான். சபரிமலைக்கு போயிடுங்க, திருப்பதிக்கு போயிடுங்க, திருச்செந்தூர் போயிடுங்க, பழனிக்கு போயிடுங்கன்ட்டு. நான் எங்கேயுமே போவாதேன். என்ன கேட்டால் எனக்கு தெரியும். போயிருந்தேன் நான் ஏன் இங்கே உங்களாட்ட கத்தின்னுக்கிறேன், ஏசி பங்களாலையில் பார்த்துன்னுப்பேன். அதனால் எங்கே எந்த கேள்வியை கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு அங்கேயே தான் பதில் கேட்கணுமே தவிர அடுத்தவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. விலை கிடைக்காது. வைக்க முடியுமா சிவனை? அப்புறம் வைக்க முடியாதது எப்படி வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க? மன திருப்திக்கு செய்துக்கினே இருங்க.
ஏன்னா சிவனை எவனோ வச்சு பூஜை பண்ணவன் இது வரைக்கும் உலகத்தில் ஒருத்தன் கூட பிறக்க போகிறதும் இல்லை. ஏன்னா பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, வெள்ளி இருக்குது, இத்தனை கிரகங்களும் 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி, 5 பஞ்சபூதம், இத்தனையுமே சிவனுக்குள்ள அடக்கும். சிவன் எதுக்குள்ளும் அடங்காதது. எதுக்குள்ளும் அடங்காததை வந்து நீ வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ணுறேன்னு உன் திருப்திக்கு பண்ணிங்கிறேன். பண்ணிட்டு போ. எவ்வளோ பேர் பண்ணுறான், எத்தையோ கருமாரிமா வச்சுன்னு பண்ணின்னுக்கிறான். இதெல்லாம் அவன் நினைப்பு நிஜம் கிடையாது. அது எங்கன்னா பண்ணுங்க. இந்த பூஜை புனஸ்காரங்கள்ன்றது மன நிறைவுக்கு பண்ணுறது. சாமிக்கிட்ட பேசிக்கிறீங்க, எப்பாவது சிவத்துக்கிட்ட பேசி எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? 40 வருஷமாக அதுக்கிட்ட எப்போது ஏன்பா நான் இப்படி கஷ்டத்தில் இருக்குது, ஏன் எனக்கு இப்படி வயசாகுது, நான் சின்ன வயசாக இருக்குன்னு கேட்குறதுன்னு ஏன் கேட்கல? பதில் சொல்லாது. அது முதல்ல வாய் இல்லையே அதுக்கு. அப்போ அது உனக்காக பண்ணிங்கிற, அதுக்காக பண்ணலை நீ. அதுக்காக பண்ணவும் முடியாது. அதெல்லாம் திருமூலன் சொல்கிறான். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. கடவுளை பற்றி எவனுக்குமே முழுமையாக தெரியாதுறான்றார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எவ்வளோ வருஷமா? 3000 வருஷம். நீ என்ன 40 வருஷன்ற? 3000 வருஷமாக அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாம். அதனுடைய முழுமையான பெருமையை பேசவே முடியலையாம். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்கிறேன். திருமூலர் சொல்கிறார் 3000 வருஷமாக உட்காந்து இந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்குது? மன நிறைவுக்கு கோவிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, புனஸ்காரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மன திருப்திக்காக பண்ணுறோம். பண்ணிட்டு போ. அது கடவுளுக்கு சம்பந்தமே இல்லை. எதை ஒன்றா பண்ணுங்க. உங்கள் மனம் எதில் நிம்மதி கிடைக்குதோ அதை பண்ணுங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. இதை பண்ணால் மனம் திருப்தியாகுதுன்னா அதை பண்ணுங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் முயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. என்னான்னு கேட்குறியா? என்ன கேட்குற? உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து 4 6 எத்தினாச்சு? 10 மாதமாக வயசில் காப்பாற்றினாங்க. நீ பிறந்தவொடனே நல்லா கூத்தாடி ஒரு நாளைக்கு மட்டே ஆகிட்டு போகிற. அதான் அந்த பாட்டு சொல்கிறான். 6 4 10 மாதமாக ரொம்ப அருமையாக வச்சு வளர்த்தாங்க. சூளையிட்டாங்களாம். கொசவன் பானை சட்டி பானை செய்வான் தெரியுமா? பச்சை மண்ணில் செய்துட்டு செம்மண்ணை பூசிடுவான். பூசிட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு வைக்காலெல்லாம் போட்டுட்டு மேலே சேத்தை பூத்திட்டு கொளுத்தி விட்ருவான். அது வெந்து கலராக வருமா. அது மாதிரி சூளை போட்டாங்களாம். பாதுகாப்பாக போட்டாங்களாம் சூளை. அந்த சூளை வீணாக போதான். கூத்தாடி போட்டு வச்சிட்டான். போகிறத சொல்லிட்டான். இதையே சொல்கிறான். காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரம் குயவன் செய்தோம், மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றது. இந்த உடம்பே ஒரு பொய்யான உடம்பு. இதில் என்னடா உண்மைன்னு தேடி கிடக்குற? நீ பெருமையாக பேசிங்கிற உன்னை பற்றின்றோம். இன்னொருத்தன் சொல்கிறான், இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், இப்போ நல்லா சொல்லிக்கிறான்டான்னு. இன்னொருத்தன் அசிங்கமாக சொல்கிறான். ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்த இடம் எப்படின்னா, எப்பவுமே ஊத்த குழின்னா தெரியுமா? கழனி கிராமத்துங்களில் சில மண்ணுங்களில் தண்ணி வந்துக்கினே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஈரமாகவே இருக்கும். அது மாதிரி இடமா குழந்தை பிறந்த இடம். அதனால் சொல்கிறான், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து அவன் ரத்தத்தை கொடுத்து உன்னை உருவாக்கினான்டான்றான். உதிரம்னா ரத்தம். அந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை உருவாக்கினான்டான்றான். ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மண்ணு பாடும் வரை ஓட்டுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே. பரிகாசமாய் ஒரு பாம்பு கடித்த போது பையோடு காண்டதென்று ஆடு பாம்பு என்றான். பாம்பு கடிக்கும்போது ஒரு பெண்ணை ஆணு கடிக்கும்போது உலகத்துக்கு தெரியாதான். ஆனால் இது கடிச்சிச்சு கடிக்கலன்னு எப்போ உலகம் நிர்ணயம் பண்ணுறதுன்னா வயிறு மெத்த வீங்கி போய் வருதான் வெளியே. அப்போ இந்த பாம்பு கஷ்டக்குதுன்னு தெரிஞ்சு போச்சான். அதனால் சொல்கிறான், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மண்ணு பாண்டும் வரை ஓட்டுக்காகாது என்று ஆடு பாம்பை. பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பாட்ட போது பையோடு கண்டதுன்று ஆடு பாம்பு. நயா பைசா உதவாத உடம்பு. ஆனால் இந்த நயா பைசா உதவாத உடம்பு இல்லைன்னு சொன்னால் உயிர் அதில் தங்காது இல்லையா? அதனால் திருமூலன் சொல்கிறான், உடல் எடுத்தது வீணென்னு இருந்தேன்,
இந்த உடம்பு வீணாக கிடக்குது இது அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். இல்லை இதில் உத்தமம் குடியிருக்கிறான், அதனால் ஓம்பினேன் பாதுகாத்து வச்சுக்கிறேன்டான்றான். அப்போது உத்தமம் உள்ளே இருக்கிறான், இந்த உடம்பு வீணானு தான். ஆனால் இந்த உத்தமம் இருக்கணும்னு அந்த வீணான உடம்பை பாதுகாக்கணும். அதுக்கு தான் சாப்பிட்டுக்கிறோம். இது அன்னமய கோஷம்னு பேர். சோறு இல்லைன்னா செத்துவிடும். கடவுள் வந்து கூட காப்பாற்ற முடியாது சோறு இல்லைன்னா. அப்போ மனுஷனுக்கு கடவுள் எதிரான சோறு தான், ஆகாரம் தான் கடவுள். முதல் கடவுள், அப்புறம் தான் 1000 கடவுள். புரிஞ்சுதா? இப்படி இருக்குது சாமி. ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரணும். அடிபட்டிருக்கணும். அவன் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டியிருக்கணும். அவனால் மீள முடியாமல் இருக்கணும். அந்த துன்பம் அவன் மனசை விட்டு நீங்காமல் இருக்கணும். அவன் மட்டும்தான் இதில் வர முடியும். இப்போ பட்டினத்தார் வந்து துறவி ஆனார். அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது. அரசனை விட அதிகமான செல்வம் வாய்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் வரணும்? ஏன் வந்தார்? அவருக்கு என்ன வறுமை வந்து வாட்டிச்சா? வறுமையில் ஒருத்தர் சரி எதுவும் தொழில் இல்லை, சரி நம்மளால் பிழைக்க முடியல, ஆன்மீகத்திலாவது போயிடலான்னு வர்றது சகஜம். ஆனால் பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இதுக்கு வரணும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் விருத்தி. எத்தனையோ கோடி செல்வங்களுக்கு தானே அவர் குழந்தை செல்வம் இல்லை, மழை செல்வம் இல்லை. அந்த வாழ்க்கையினுடைய விருத்தி அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம வணிக குடும்பத்துங்களில் சின்ன வீடு வச்சுக்கிறது ஒரு சகஜமான விஷயம். அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது நமக்கு வாரிசாக வரும், அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, சிவகலைன்னு பேர் அந்தம்மா அவருடைய மனைவி பேர். அவர் தாய் மாமன் பொண்ணு. அவருக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம், ஒரு குழந்தையும் பிறக்கலாம், ஆனால் என்னுடைய மனைவியினுடைய மனம் என்ன வேதனைப்படும் அதை யோசிக்க வேணாவா நான்? அதனால் எனக்கு அப்படி வேணா, ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம் அப்படின்றார். அப்போது அந்த தத்து எடுக்கிறதுக்கு யாத்திரை போகிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, சிவஸ்தலம் யாத்திரை போய் வா அப்படின்போது போகிற வழியில் பாதி வழியிலே குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லா வணிகருடைய குழந்தையும் வணிகம் பண்ண போகுது, நானும் போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நாம்பா அவங்க இல்லை போகிறாங்க, நமக்கு தலைமுறையாக சாப்பிட்டா கூட குறையாத அளவுக்கு வச்சுருக்குறோம், நீ ஏன் போகணுன்னாரு. அப்படி போகாத நான் சாப்பிட்டா உங்களுக்கு மகன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். 4 வணிகருங்க பிள்ளைங்க போகும்போது நானும் போனால் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு போகுது. சரி போய் வந்தது. எல்லாரும் என்ன பண்ணான், தங்கம் அதை இதை வாங்கின்னு வந்தான். வர வழியில் சுங்க இலாக்கா மாதிரி திருடருங்க பாதி பிடுங்கிடுவாங்க, மீதி தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டினத்தாரனுடைய புள்ள என்ன பண்ணாருன்னா, இப்படி பொது பொருளாக எடுத்துன்னு போனால், தெரிகிற மாதிரி எடுத்து போனால் அவன் பாதி பங்கு கேட்குறான். அதனால் விரட்டிலையும் சாணி உருண்டையிலையும் இவர் தங்கத்தை மறைச்சி வயிறெல்லாம் மறைச்சி எடுத்துன்னு வந்தார். இது மற்ற போன சீடர் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதாப்பா என் பிள்ளை இல்லையான்னு இவர் பட்டினத்தார் போய் கடற்கரையில் நிற்கிறார். அவர் இறங்கி போயிட்டார் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு. பிள்ளைங்க கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சியா, ஒரு சாணி உருண்டையும் வட்டியும் வாங்கின்னு வந்துக்கிறான் அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ளை எடுத்துன்னு போய் தொலைச்சிட்டான். போனால் போதுன்னு இருக்க வேண்டியது தானே, நம்ம புள்ள வந்துட்டான் போதும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? பண ஆசை உடல் அவரையும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விரட்டியை எடுத்து பார்க்குறாரு, எடுத்துக்கு நேராக வீட்டுக்கு போகிறாரு. எதா அந்த பையன்றாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொட்டி ஒன்று கொடுத்துட்டு போய்க்கிறான்பா, அதை அப்பா வந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறான், என்ன அவனை தேடுற, என்னை தேட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் பாரு, ஒரு சாணி ஒண்டி கோடியாக எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்றான், நான் செய்யாத பணத்தெல்லாம் எடுத்து போய் பால் பண்ணிட்டு வந்துட்டான், கோடியாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு சாணி ஒண்டி வட்டி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு உருண்டை எடுத்து அடிக்கும்போது அதில் முத்து பவளம் ஓடும்போது அவருக்கு ஒரு விருத்தி வருது. இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ளை இல்லைன்னு தேடி புள்ளையை தத்துக்கு எடுத்தோம். ஆனால் அந்த புல்லை வணிகம் பண்ணி வந்தது சரி, அது எதுவாவது வாங்கிட்டு வந்துட்டு போட்டுமே, நம்ம புள்ள வந்ததுன்ற ஆதங்கம் இல்லையே நமக்கு, பணத்து மேல் தானே போச்சு மனம். அப்போ இந்த பாசன்றதெல்லாம் வேஷம், பணம் தான் முக்கியமாக நம்ம மனம் நினைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஓலையில் என்ன எழுதுது, காதருந்த ஊசி கடவழிக்கு வாராது கான்.
இப்போ கடையில் போனால் துணி தைக்கிற ஊசி விற்பான். ஆனால் அதில் தையக்கடையிலையோ இல்லை வீட்டுங்கள்லையோ வாங்கிட்டு வந்துக்கும்போது அந்த காது அறுந்து போயிடும். அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்க போகுமா? போகாது. அதே மாதிரி உன் உயிர் காது அறுந்து போச்சுன்னா நீ 10 பைசா கூட உதவ மாட்டடான்ட்டு போயிட்டான். அந்த விருத்தி இனி எதுவுமே வேணாம் அப்படின்னு ஞானியாக வந்தார். சரி, அவர் தான் அப்படி வந்தாரா அப்படின்னா உஜ்ஜயினிக்கு போனார். இங்கேருந்து உஜ்ஜயினியில் போய் எல்லா ஜாதிக்காரும் ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே. சரி, அங்கே போய் தங்கிக்கலாம். உஜ்ஜயினி மத்திய பிரதேசம். உஜ்ஜயினி மன்னன் பத்ரகிரி அவனுடைய நாட்டில் கோமணம் கட்டிக்கின்னு ஒரு போகிறாரு. எதிர மன்னன் வரான். மன்னன் வரான்னா முன்னாடி எல்லாரும் ஓடி ஒதுங்கணும். ஆனால் இவர் தான் ஞானியாச்சே, இவர் ஓடி ஒதுங்கலை. குதிரைக்காரன் தள்ளுறான், ஓரம் போடான்னு. ஏன் ஓரம் போடணும்? மன்னர் வரான். நான் கொடுத்தாண்டா மன்னர்ன்றார் கோமணம் கட்டிக்கணும். ஏற்றுப்பானா? ஏற்றுக்கல. அதனால் என்ன பண்ணுறான், யார் இவ்வளோ தென்னாவட்டில் ராஜா வரானா பேசுவானா? பேச மாட்டானே. அப்போ இவன் பேசுகிறான்னா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு விட்டுறாவனன்றார். விட்டுட்ட பிறகு ராத்திரி இப்போ முடிஞ்சது, சாப்பிட்டாச்சு ராஜா. இப்போ ஏன் இப்படி சொன்னானே அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு இவர் தங்கி இருக்கிற எல்லா சீடரும் படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு. இவர் சிவபுராணம் படிச்சுங்கிறார். சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிர உட்காந்துன்னுக்குறான். ஆனால் ராஜா மாதிரில மாறு இடத்துல அவன் சொல்கிறான், எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமைத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார். அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன்? இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு, இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு. நான் அன்றாடம் வழிபடுறேன் ஈசன், ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான். இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான். என்ன இரு மனசுன்னு சொன்னானே அப்படின்னு. அப்போ ராணி வந்தா, என்ன குழப்பமாகறீங்க அரசு, இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா அவன் சன்னியாசி, அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாவும். ராஜா மது போதையில் தூங்கிட்டார். ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல. ஏன்னா குழப்பிட்டு போனானே இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவனை சிறைசாலையில் இருக்கிறார். அவர் போய் பார்க்குறாரு. இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா. சரி, நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணுன்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதை நான் நாட்டாத்துக்கு போக முடியும் அப்படின்றாரு. அவள் என்ன சொல்கிறா, கழுகு மரம் மேய்த்து அவளை அப்படின்றான். ஏற்று கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணர பெற்றேன். பின் செய்த செயல் பாவம் யாதொன்றும் இல்லை, முன் செய்த வினையோ இங்கு வந்து மூண்டது. இந்த பிறவியில் நான் ஒரு பாவமும் பண்ணலை, நான் எந்த தவறையும் செய்யலை. போன பிறவியில் செய்த பாவம் பொழுது அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அவள் பயந்து போய் ஓடிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்க வந்த ராஜா, தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை, இவ்வளோ பெரிய உத்தமனா. அப்போ அரசன் சொன்ன சரிதானேன்னா இவன் ஓடனவ போய் குதிரைக்கார மடியில் பார்த்துங்கிறான். அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் குதிரைக்கார மடியில் இருக்கிறான். அப்போ இவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து எடுத்து போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார வைக்கிறார். இவன் எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறா, ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார். இவருடைய கோபம் தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறார். அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா, கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துரோகம் செய்தால் கல்லால் அடிச்சு கொள்ளணும் உஜ்ஜயினி நாட்டில். ஆனால் இந்த மாதிரி நடந்த பிறகு இவர் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ அசிங்கம். அதனால் இவர் என்ன பண்ணுறான், குதிரை மேலேயே தந்துடும். ஊர் ஜனம் கல்லால் கொண்டுச்சு. அரசாங்கம் இனி நடத்த முடியாது, அசிங்கமாகி போச்சு. அதனால் இவர் கூட சீடர். அப்போ அவனுக்கு ஏற்பட்ட விருத்தி. அப்போது இந்த ஞானத்துக்குள்ளே வரவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருத்தி இருக்கிறவன் தான் இதில் முழுமையாக நிற்பான், இல்லாதவன் நிற்க மாட்டான். எனக்கு இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி. 5 வயசில் ஒரு படி சாப்பாட்டுக்கு பிச்சை, 5 வயசில் போட துணி இல்லாத நிலைமை, 5 வயசில் எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம். இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அன்றைக்கி நான் கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி நான் பதிலாக இருக்கிறேன். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா,
இதில் என்ன கண்டோம்? இளமை இருந்தது, இடைப்பருவம் இருந்தது. இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும், இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னும், முதுமை வந்த உடனே நம்மளால் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இது தேவையா? அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும்? இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே. இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறதில்ல. 100க்கு 50 குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க. 100க்கு 50 குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் 25 குடும்பம், சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போகாத 25 குடும்பம் நரக வேதனைப்பட்டு வாழ்ந்துனுக்குது உலகத்தில். அப்படி படும்போது என்ன ஆகுது? அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ண. எதுக்கு இந்த பிறப்பு? இனிமேல் ஏன் வாழணும்? இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வாழணும். இந்த பார்த்தீங்கன்னா வீட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கிற? என்னத்துக்கு நான் இருக்கிறேன்? அவன் என் ஓலையே எடுக்கலையே, நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல. ஏன் இருக்கணும்னு சொல்கிறா? யார் வாயா சொல்லுமா? சொல்லாது. ஏன்? துன்பம் அங்கே உருட்டுது உடம்புல. புள்ளன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், பேரன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், மருமவன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், உடலும் நோய் என்ற பேரில் துன்பத்தை கொடுக்குது. இந்த பிறப்பு வேணுமா? இதுதான் இந்த ஞானத்தில் போகிறது காரணம் சாமி. ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா, மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம். ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புறதில்ல, அதை அடையாளம் காண்றதும் இல்லை. உண்மையான ஞானியை அடையாளம் காணணுன்னா, இறைவனை பார்த்த ஒரு ஞானி எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அதனால் இந்த ஜனங்க அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி, யார் ஆடம்பரம் இல்லாமல்கிறான், யார் உண்மையை சொல்கிறான், மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது. அது ஞானமே கிடையாது, அஞ்ஞானம் அது. அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம். அந்த தெளிவை தரணும். ஆனால் ஒரு குருவை தேடி போனோன்னு இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும். அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள், புனித பயணம். அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பயணம் பண்ண வைக்க முடியும். அதனால் முதல்ல குரு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை காட்டணுன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும். அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்களே அப்படின்ற சந்தேகம் வரலாம். இப்போ ரமண மகரிஷி 13 வயசில் அவர் ஞானத்தை அடைஞ்சிடும். அவருக்கு குரு கிடையாது. வள்ளலார் 12 வயசுலேயே ஞானத்தை அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. ஞான சம்பந்தர் 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது. அதை இந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க, குரு தேவை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு அவசியம் குரு. குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள். அது அடையணுன்னா உண்மையான குரு இருக்கணும், உண்மையான குரு கிட்ட போகணும், உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம். குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார். அதுக்கப்புறம்தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர, குருவே நான் குரு, நான் இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம். ஒரு குருவனுடைய புகழை சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது. சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை. அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டிலேருந்து ஒரு சீடர் கிடைச்சார். அவரால் உலகம் ஃபுல்லாக ரமண மகரிஷி பிரபலியமானார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார். அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ் பெற்றார். வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கிடைச்சார், அவர் உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவினுடைய புகழ் தெரியுது. அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம். ஐயா, நம்ம உடம்பால் செய்கிற கர்ம வினை ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே. அப்போ அதானே தூக்கி சுமந்துங்குது.
உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான்மா இது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை பயன அதனால அடிப்படையில் தான்மா நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றதே கிடையாதுமா, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா ஐயா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான் இருக்குது. வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அதை அனுபவிச்சு தான் இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்களில், ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்களில். இப்போ ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமாக போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறோம். 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேர்த்தி விட்டுடுறோம். 10 வருஷம் தான் அதில் அவ்வளோ. அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும், அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சத்து கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்குன்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கரூர்லேருந்து. அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான். இட்டுன்னு போய் 3 வருஷமாச்சான். நான் போய் இட்டுன்னு வட்டான்னு என்ன கேட்குறேன், நான் புரோக்கரேன். எவ்வளோ புத்தி இருக்குது பாரு, யார் பேசுகிறா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களாண்ட நம்ம என்ன விஷயத்த கேட்குறோன்னு கூட தெரியாத மண்டங்களாக இருக்கிறானுங்க சில பேர். அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு, நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே. அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கேட்டு இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க. சில ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாற்றிக்கின்னு வாழணும். நமக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுன்னா எப்படிங்க ஐயா, வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம், எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமாக போனோன்னா நடுநிலையாக போகிறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தை தெளிய வச்சிட்டீங்க.